அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், நாமக்கல் மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th பிஸ்னஸ் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் இன்டகரல் கால்குலஸ் 1 அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். நமக்கு √3x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? எழுதிட்டு ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரூட்டை நம்ம இப்போ 1/2 அப்படின்னு சொல்லி பவரில் எழுதிக்கிறோம். சரிங்களா? திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ax + b அப்படிங்கிற ஃபார்மில் இந்த கொஸ்டின் இப்போ நமக்கு இருக்குது. சரிங்களா? இதில் வேர் a அப்படிங்கிறது 3, b அப்படிங்கிறது 5, n அப்படிங்கிறது 1/2 அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்ம் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ax + b ஹோல் பவர் n-க்கு நமக்கு இன்டகரல் கால்குலஸில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா, ax + b ஹோல் பவர் n + 1 கீழே டிவைடட் பை அதே n + 1 வரும். எக்ஸுக்கு பக்கத்தில் a அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கனால அந்த கான்ஸ்டன்ட்டும் கீழே எனக்கு என்ன மல்டிபிள் ஆகும் கீழே டிவைடில். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்டகரல் கால்குலஸில் கொடுத்துருக்கூடிய அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ சேம் இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து இதே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 3x + 5 ஹோல் பவர் 1/2 a அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 3x + b அப்படிங்கிறது 5. ஸோ அதனால் +5 அப்படியே போட்டாச்சு. ஹோல் பவர் n அப்படிங்கிறது நமக்கு 1/2. ஸோ அப்போ n அப்படிங்கிறது 1/2 + 1 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. கீழே டிவைடட் பை சேம் அதே மாதிரி a அப்படிங்கிறது 3, n அப்படிங்கிறது 1/2 + 1 அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம போட்டாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 3x + 5 ஹோல் பவர் 1/2 + 1 இருக்குது. 2 இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1 × 2 = 2, 2 + 1 எனக்கு என்ன வரும், 3. சரிங்களா? 3/2 கீழே அதே மாதிரி தான் 1/2 + 1 சிம்பிளை பண்ணால் 3/2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் 3x + 5 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3 × 3 = 9/2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 9/2 கீழே டிவைடில் இருக்கனால ஸோ திருப்ப மேலே கொண்டு வந்து அப்படின்னா 2/9 × 3x + 5 ஹோல் பவர் 3/2 + c அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.